அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா பெற்றிருக்க கார்த்திகை தீபம் சீரியலை இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது நம்ம ராஜராஜன் வந்து உயிரை விட்டுட்டாரு. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி கதறுதாங்க. நம்ம கார்த்திகம் அப்படியே சோகமா இருக்கிறாரு. அதாவது அந்த சந்திரன் ஒரு கரையில வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா. இந்த விஷயத்த தன் புருஷன் உடனே சொல்லுவோம் அப்படின்னு சந்திரா வந்து ஒரு ஓரமா போறா. அததான் ஒரு குட்டி புறமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ராஜராஜன் வந்து அதாவது குத்துப்பட்டு அந்த கட்டிலுக்குள்ளோடி அற உயிர்ல கிடந்தாரு. அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையில கிடந்தாரு. அப்போ வந்து அந்த கல்யாண மண்டபத்தை வந்து கிளீன் பண்ற பையன் வந்து அதை பார்த்துக்கிட்டு ஐயோ அம்மா அப்படின்னு கத்துனான். அப்போ கத்துற சவுண்டு கேட்டு நம்ம கார்த்திகி, ரேவதி, சாமுண்டீஸ்வரி எல்லாம் அந்த ரூமுக்குள்ள ஓடுறாங்க. நம்ம கார்த்திக் வந்து எதுக்கு கத்துனீங்க அப்படின்னு சொன்னோடனே, சார் இங்க யாரோ இப்போ கிலோடி படுத்து கிடக்குறாங்க சார். ஆனா அவங்களை சுத்தி ஒரே ரத்தக்கரையா இருக்கு சார், எனக்கு என்னமோ பயமா இருக்கு சார் அப்படின்னு சொன்னா நம்ம கார்த்திக் வந்து வெளியே இழுத்து அதாவது மூஞ்ச விலைக்கு பாக்குறாரு நம்ம ராஜராஜன். ஐயோ மாமா உங்களுக்கு என்னாச்சு, எந்திங்க அப்படின்னு நம்ம கார்த்திக் கத்துறாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து அப்படியே கதறி போய் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கத்துறாங்க. ஆனா நம்ம கார்த்திக் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடினாரு. அங்க வந்து டாக்டர் வந்து இவர் ஆல்ரெடி இறந்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே எல்லாருமே சோர்ந்து போனாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரியும் இன்னொரு பக்கம் அப்படியே சோர்ந்து போனாங்க. அதுக்கடுத்து அந்த சந்திரா வந்து ரொம்ப சந்தோஷம், எனக்கு இந்த கல்யாணம் தான் நடக்கல, அதாவது எங்க மாமாவது இறந்தார அப்படின்ட்டு சிவனாண்டிக்கு வந்து போன் போட்டு சொல்றாங்க. அதாவது இந்த கல்யாணத்தை கார்த்திக் போய் நிப்பாட்டிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே சிவனாண்டி வந்து என்ன சொல்ற சந்திரா, சே நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கலையா அப்படின்னு சொன்னோன்னே இன்னொரு சந்தோஷமான செய்திங்க. அதாவது எங்க அக்கா புருஷன் எங்க மாமா இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே இந்த சிவனாண்டி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறான். எப்படி சந்திரா இது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்கிறான். அப்ப வந்து சந்திரா வந்து அந்த மருது எப்படியோ அவரை குத்தி அவன் இருந்த ரூமுக்குள்ள வந்து ஒளிச்சு வச்சிருக்கான். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப அவர் உயிரை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரெண்டு பேரும். பரபரப்பா போயிட்டு இருக்க எபிசோட வந்து இன்னைக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணாங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.